ப்ரைவேட்டில் தனிப்பட்ட முறையிலையும் பார்க்குறாங்க, இலவசமாகவும் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஒரு இதுக்கு போனோம்னா ஒரு நாளே ஆகிடும். அந்த கிளிப் என்ன பாவம் பண்ணுச்சு சித்ராம்மா. என்ன தெரிசன்னு ஆளே பார்க்க முடியல. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? சாரி, நீ கால் பண்ணியிருக்க, என்னால் எடுக்க முடியல. சாரி, ஏன்னா நான் பார்க்கல, நீ கால் பண்ணப்போ பார்க்கல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணலான்னு நினச்சே இங்கே வேலையே பண்ண வருது. என் முகத்தை பற்றி எவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு. சரியான தூக்கம் இல்லை. லைவ் முடிச்சுட்டு நான் போய் படுக்கிறதுக்கு 12 மணி ஆகிடுது. பகலில் அப்படின்னு தூங்க முடியல. ஏதோ இருக்கேன் சித்ராம்மா. என்ன ஆச்சு உனக்கு? வேலையில் பெண்டன வருது. எனக்கு வேலை தான் பெண்டன வருது. ஆனால் வீட்டு வேலை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தெரியுது சித்ராம்மா. நல்லா இருக்கேன் தர்சன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? லைவுக்கே காணோம். இன்னைக்கு தான் இந்த ப்ரொஃபைல் பார்க்கும்போது நல்லா இருக்குது, சந்தோஷமா. பிரபா பிஸ்னஸ் பண்ணுறாங்களாம். தர்ஷன் கிளிப்பு போட்டால் முகத்தில் வழுக்குது. கிளிப்பு உட்கார மாட்டேங்குது. சாப்பிட்டே தர்சன்? ஹாய் கிஷோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? ரொம்ப நாள் ஆச்சு கிஷோத்தை பார்த்து. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டா? சூப்பர் சூப்பர். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண இறங்கிட்டாங்க நம்ம பிரபா சிஸ்டர். கிஷோத் சாப்பிட்டாச்சாப்பா? இன்னும் இல்லை சித்ராம்மா, நீ நைட் 2 மணிக்குள்ளே சாப்பிடுவ. தர்சன் ராமநாதபுரம் வந்தனா, ராமேஸ்வரம். எல்லோரும் சொன்னாங்க, அங்கே இருக்கவங்களாம் தனுஷ்கோடியிலேருந்து 17 கிலோமீட்டர் தான் இலங்கைன்னு. ராமேஸ்வரத்துலேருந்து 12 கிலோமீட்டர் தான் இலங்கைன்னாங்க. ஆனால் பக்கத்துலேயே வந்துட்டு உன்னை பார்க்காம வந்துட்டேன் பத்தியா. இன்னும் இல்லை. ஹாய் சசி அண்ணா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஹலோ சித்ராக்கா, எப்படி இருக்கீங்க? ஆளையே பார்க்க முடியல. நான் வரேன்னே லைவுக்கு, உங்களை தானே பார்க்க முடியல. நேற்று வந்தேன், ஒரு 1/2 hour தான் லைவ் போட்டேன். என்னால் அதுக்கு மேலே உட்கார முடியல. தூக்கம் அப்படியே சொக்கிருச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல, போய் படுத்துட்டேன். காளீஸ்வரன் ஹாய் அக்கா. ஹாய், வணக்கம் காளீஸ்வரன், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சசி அண்ணே ஈரோட்டில் தான் இருக்காரு. ஆனால் அக்காவை பார்க்கறக்கு வர மாட்டேங்கிறாரு. சித்ரா அக்காவை பார்க்க தோணலை, உடம்பு முடியலண்ணே. காலையிலேருந்து ஒரே சளி, காற்று பயங்கரமாக அடிக்குதுண்ணே இங்கே. காற்று அடித்தாலும் பரவாயில்ல, குப்பையை பூரா கொண்டாந்து தள்ளி விட்டு போயிடுது. கையை வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் இது எனக்கு தேவையா? சரியான காற்று போங்க. வீட்டுக்குள்ளே ஜன்னல் நீக்கி வச்சா பூரா குப்பையை வீட்டுக்குள்ளே தூக்கி போட்டுருது. காம்பவுண்டு பூரா குப்பை, முடியல என்னால். நானும் தண்ணியை ஊற்றி ஊற்றி கழுவி பார்க்குற, போகவே மாட்டேங்குது. மண்ணுனா மண், அவ்வளோ மண். ஒரு நாளைக்கு கிரிவலம் போயிட்டு வரலானக்கா. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. பௌர்ணமி வரப்போகுது இல்லையா, கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அமாவாசையே இப்போ தான் போச்சு, 1 வாரம் தான் ஆகுது. ஏண்ணே சசி அண்ணே, இன்னும் 10 நாள் இருக்குண்ணே. திடீர்னு ஏன் முண்டிக்கிட்டு வர்ற சந்தீப்ப? வீடியோவுக்கு வரவும் மாட்டேங்கிறாங்க பேசுறதுக்கு. ஆனால் இடையில முட்டிக்கிட்டு குடுக்குடுன்னு உடையாற வேண்டியது, இதுதான் வேலை. தர்ஷன் லைவ்ல இருக்கியா? நான் மொபைல் ஸ்டாண்டு வாங்கிட்டேன் தர்ஷன். மொபைல் ஸ்டாண்டு நான் என்ன நினச்சனோ அந்த ஸ்டாண்டு வாங்கிட்டேன். ஹஸ்பண்டு தான் வாங்கி கொடுத்தாரு, வாங்கிட்டேன். அவருக்கு ரொம்ப நன்றி.